அவளை தூக்க வேண்டாம். இல்ல மேடம், இவங்களால நடக்க முடியாது. கண்டிப்பா அவளால எழுந்து நடக்க முடியும். இல்ல மேடம், இவளை ஃபோர்ஸ் பண்ண வேணாம் மேடம். பூமாரி, எழுந்துரு. அழாத பூமாரி. உன் அழுக உனக்கு தோல்வியை தான் கொடுக்கும். எழுந்துரு. இப்போ உனக்கு தேவை தைரியம் மட்டும்தான். அதை கைவிட்டுடாத. உன் லட்சியத்தை உன்னால அடைய முடியும். எனக்கு உன் மேல அந்த நம்பிக்கை இருக்கு. எழுந்துரு. முடியும். எழுந்துரு. எழுந்து நடா. முதல்ல அழறத நிறுத்து. உன்னால முடியும். பூமாரி, உன்னால சாதிக்க முடியும். உனக்கு துணையா நான் இருக்கேன். எதுக்கும் கவலைப்படாத. எழுந்துரு. உனக்கு இப்ப தேவை தன்னம்பிக்கை. உனக்கு நான் துணையா இருக்கேன். உன்னை நான் தயார்படுத்துறேன். தைரியத்தை வர வச்சுக்க. எழுந்துரு. உன்னால முடியும். இந்த நேரத்துல நீ எதையும் நினைக்காத. உனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தை ஒரு சாதனை புரியறதுக்காக பயன்படுத்திக்க. நீ பயப்படாத. உன்னால முடியும். எழுந்துரு. உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றுறேன். கம் ஆன், கெட் அப். ஐ சே கெட் அப். மாலா, 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 நீ சொன்னது நிஜம்தானா? ஆமாண்ணா. மச்சான் எங்க? அங்க உட்காந்துட்டு இருக்காரு. என்னப்பா எரியுதா? கண்ணே போச்சு. ஐயோ, இனிமே என்ன? ஏன் இப்படி பேசுறீங்க? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அத்தை, மாமாக்கு இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. யாருமா? சுதர்ஷன் மாமா வந்திருக்காருப்பா. மச்சான், என்னாச்சு மச்சான் உங்களுக்கு? உங்களுக்கு பார்வை போச்சுன்னு தங்கச்சி சொன்னவொடனே மனசே பதறி போச்சு. என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி? எல்லாம் உன் தங்கச்சியால தான். மச்சான், என்ன சொல்றீங்க நீங்க? என் தங்கச்சி என்ன பண்ணா? என் பொண்ணு பூமிகாவோட புருஷன் இருக்கிற இடமும் அவ குழந்தை இருக்கிற இடமும் உன் தங்கச்சிக்கு தெரியும். ஆனா அவ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. அவ அதை சொல்லாததுனால எனக்கு பிரஷர் அதிகமாகி கண் பார்வை போயிடுச்சு. இங்க பாரு சுதர்சன், எனக்கு நீ உதவி பண்ணணும்னு நினைச்சா என் மருமகனும் பேத்தியும் எங்க இருக்காங்கன்னு
உன் தங்கச்சி கிட்ட கேட்டு சொல்லு. நான் கேட்க முடியாது. சுதர்சன். ஆமா மச்சான், நான் எப்படி கேட்பேன்? இது உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் இருக்கிற பிரச்சனை. இதுல நான் எப்படி தலையிட முடியும்? அன்னைக்கு நீ தானே சொன்ன என் குடும்ப பிரச்சனை, தலையிட நீ யாருன்னு கேட்டல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதை கேட்க முடியும்? என்ன சுதர்சன், சந்தர்ப்பவாதியா பேசுறியா? இங்க பாரு, இப்ப நீ உன் தங்கச்சி கிட்ட கேட்டு சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சுதர்ஷன், என் பையன் பார்வை இழந்து நிக்கிறான். என் பேத்தி அவ புருஷனையும் குழந்தையும் இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த நிலைமையில பழி வாங்குற மாதிரி நீயும் மாலாவும் நடந்துக்கிறீங்களே, ஏண்டா இது கடவுளுக்கு அடுக்குமாடா? மாமா, நீங்க சொல்ல சொன்னா அம்மா உண்மையை சொல்லுவாங்க மாமா. கொஞ்சம் கேளுங்க மாமா. அக்காவோட புருஷன் எங்க இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க மாமா. முடியாது. என் தங்கச்சியே சொல்ல மறுக்கிற விஷயத்த நான் எப்படி அவளை சொல்ல சொல்லி வற்புறுத்த முடியும்? அவளுக்கு மனசு வந்தா சொல்லட்டும். என்ன ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? இங்க பாருங்க அண்ணே, உங்களுக்கு கண் பார்வை இல்லைன்னு கேள்விப்பட்டதும் நாங்க பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கோம். எங்களுக்கு நீங்க தானே முக்கியம். இந்த வீட்டுல தங்கி இருக்கிற பூமிகாவோ இல்ல காணாம போனாவோ புருஷனோ இவங்க எங்களுக்கு முக்கியம் இல்ல. அவங்க எக்கேடாவது கெட்டு போகட்டும். நீங்க தான் எங்களுக்கு முக்கியம்னு பார்க்க வந்தா தேவையில்லாம யார் யாருக்கோ பறிஞ்சுக்கிட்டு எங்க மேலே கோவப்படுறீங்க. அத்தை, மாமா இருக்கிற நிலைமைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இந்த சூழ்நிலையில அவரோட விருப்பத்தை நிறைவேற்றுறது தானே உங்க கடமை. அத்தை, பூமிகா நீயோட புருஷனும் குழந்தையும் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க அத்தை. அதான் உங்களுக்கு நல்லது. ப்ளீஸ். ஏய் மாலா, டேய் சுதர்ஷன், சின்ன பொண்ணுடா, அவ எவ்வளவு கருத்தா பேசிட்டு இருக்கா. ஏண்டா அவளுக்கு அவ மாமா மேல இருக்கிற பாசம் கூட உங்களுக்கு ஏண்டா இல்லாம போச்சு? அத்தை, நீங்க சும்மா இருங்க. இந்த பூமிகா பிரச்சனையில என்னையும் இழுக்காதீங்க, என் தங்கச்சியும் இழுக்காதீங்க. அப்படியா? அப்ப எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. சுதர்சன், உன்னதான் எந்திரிச்சு வெளியே போ. நீ என்ன வேடிக்கை பார்க்க வந்தியா? போ வெளியே. பிறந்தது பனையூறு மண்ணு, மருத நாயகம் என்பது பேர்களில் ஒன்று. வளர்ந்தது பகையோட நின்று, இங்கு தொடங்குது சரித்திரம் ஒன்று. பிறந்தது பனையூறு மண்ணு, மருத நாயகம் என்பது பேர்களில் ஒன்று. அப்படியா? அப்ப எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. சுதர்சன், உன்னதான் எந்திரிச்சு வெளியே போ. நீ என்ன வேடிக்கை பார்க்க வந்தியா? போ வெளியே. என்னடா இன்னும் இங்கதான் நிக்கிறியா? உன் தங்கச்சியை கூட்டிட்டு போடா. என்ன பூமிகா, அவங்கள போ சொல்லு. என் பொண்ணு பூமிகாவுக்கு எதிராக பேசுற. யாரோட பேச்சும் என்னால கேட்க முடியாது. போ வெளியேன்னு சொல்றேன்ல. ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. எல்லாரும் வெளியே போங்க. எனக்கு யாரும் தேவையில்லை. எனக்கு என் பசங்க மட்டும் இருந்தா போதும். போங்கன்றல்ல. படி. போனாங்களா இல்லையா? ஐயோ அப்பா. மாலா, நீர் அடிச்சு நீர் விலகாது. அப்பா ப்ளீஸ் பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாம் சரியாயிடும். உன் அண்ணன் பேசின வார்த்தைய நான் பேசணும், நீ கேட்கணும்.
உண்மையான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சு நடந்துக்கோ. நீங்க டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னால இருக்க முடியலம்மா, என்னால அமைதியா இருக்க முடியல. அண்ணா நில்லுங்கண்ணா, அண்ணா நில்லுங்க, அண்ணி நில்லுங்க, நீ கோவப்படாதீங்க அண்ணா. போதுமா, நானும் உனக்காக எவ்வளவுதான் அவமானப்படுறது. இனிமே உன் வீட்டு பக்கம் வந்தா செருப்பாலே அடி. மாமா நில்லுங்க மாமா, போயிடாதீங்க மாமா. ப்ளீஸ் மாமா, அப்பா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாரு. அதை தயவு செஞ்சு பெருசா எடுத்துக்காதீங்க. என் புருஷன் கிடைக்கலங்கிற ஆதங்கத்துல, என் மேல இருக்கிற பாசத்துல தான் அப்பா அப்படி பேசிட்டாரு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் மாமா, மன்னிச்சிடுங்க. ஆமா, அப்படியே நீ மன்னிப்பு கேட்டாலும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமான? இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நீ இந்த வீட்டுல இருக்கிறது தான். என் வீட்டுக்கு வந்து என்ன சொல்லிட்டு வந்த ஞாபகம் இருக்குல்ல? என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்தா நீ இந்த வீட்டை விட்டு போறன்னு சத்தியம் பண்ணல. சத்தியம் பண்ண மாதிரி நடந்துக்கிட்டியா? அப்படி போய் சத்தியம் பண்ணி எங்களை ஏமாத்திருக்க, அப்படித்தானே? இதோ பாருமா, நீ பொய் சத்தியம் பண்ணதுனாலதான் என் மாப்பிளைக்கு நல்லா இருந்த கண்ணும் தெரியாம போயிருக்கு. இன்னும் இந்த வீட்டுல என்னென்ன அக்கிரமம் நடக்க போதோ தெரியல. உன் புருஷனை தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு என் மாப்பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? ஏம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் புருஷன் என்ன ஏகபத்தினி விரதனா? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உன் புருஷன் அயோக்கியத்தனம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். உன் புருஷன் என்ன கல்யாண ராமனாமே, ஊருக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இது வரைக்கும் 4 பொண்ணை ஏமாத்திருக்கான். உன்னையும் ஏமாத்தி அந்த மலை கிராமத்திலே விட்டுட்டு வந்து அர்ச்சனாவை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணிருக்கான். அது தெரிஞ்சுக்கிட்ட அந்த அர்ச்சனா அந்த அயோக்கிய பையல உன் தலையில கட்டியிருக்கான். இது போதாதுன்னு சுப்ரியா, ராதான்னு பல பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இப்ப எந்த ஊர்ல எந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முயற்சி பண்றானோ தெரியல. இப்படிப்பட்ட அயோக்கிய புருஷன் உனக்கு கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன? நீ என்னடான்னா அவன் தான் வேணும் தவமா கிடக்குற. இப்படிப்பட்ட கேவலமான புருஷன் கூட வாழ்றதுக்கு பதிலா நாண்டுகிட்டு சாவலாம். ஏமா, நீ இந்த வீட்டுல இருந்துகிட்டு எங்களையும் கொடுமை பண்ணி உன்னையும் கொடுமைப்படுத்திக்கிற. எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் தொலைய வேண்டியதானே? செத்து தொலைப்போ. அக்கா, ஏய் ஆனந்த், இங்க வாப்பா. வாங்க. மாப்ள, நீ ஆம்பளை தானே? அந்த பொண்ணு தான் அழுதுகிட்டு போகுதுன்னா அது முந்தானியே பிடிச்சிக்கிட்டு போற. பூமிகா உனக்கு அக்காவா இருந்தாலும் ரத்தம் வேற வேற தானே? உன் தங்கச்சி ஜோதிகா தான் அந்த பூமிகா சொல்றதே வேத வாக்கான்னு நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ யாரு? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு மருமகனா வரப்போறவன். அது மட்டும் இல்லாம உன் தாய் மாமா என்ன, என் தங்கச்சிய உங்க அப்பா அவமானப்படுத்தினானே, நீ ஒரு வார்த்தை ஏன்னு கேட்டியா? இப்ப என்னடானா பூமிகா அழுவுறத உன்னால தாங்க முடியல. இந்த பாரு மாப்ள, என் பொண்ணு உன்னை பார்த்து அடுத்த வாரம் நடக்க போற அத்லெட் மீட்டுக்கு உன்னை வர சொல்லி கூப்பிடணும் எவ்வளவு சந்தோஷமா வந்தா தெரியுமா? அத அவளால சொல்ல முடிஞ்சதா? இப்போ இதுக்கு மேலேயாவது உங்க அப்பாவுக்கும் உங்க அக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணாம உங்க அம்மாவுக்கும் எனக்கும் சாதகமா இருக்க பாருங்க. புரிஞ்சுதுல்ல? மாலா, நாங்க கிளம்புறோம். மாமா, நீங்க உங்க அப்பா பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அப்பா பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வாரம் நடக்க போற அத்லெட் மீட்டுக்கு கண்டிப்பா நீங்க வந்து என்ன என்கரேஜ் பண்ணணும். வரேன் மாமா. ஹலோ அக்கா. ஜோதிகா, என்னக்கா 2-3 நாளா போனே காணோம், ரொம்ப பிஸியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜோதிகா.
என்ன பண்ணிட்டு இருக்க? செமஸ்டருக்கு படிச்சிட்டு இருக்கேன்க்கா. ஜோதிகா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்பா சொல்ல வேண்டாம் தான் சொன்னாரு. நான் தான் மனசு கேட்காம சொல்றேன். என்னக்கா, என்னாச்சுக்கா? நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ நடந்திருக்க மாதிரி தெரியுது. இல்ல இல்ல இல்ல, ஒன்னும் பதட்டப்படாத. அது அது அப்பாக்கு திடீர்னு ரொம்ப லோ பிரஷர் ஆயிடுச்சா அக்கா. அதனால அப்பாக்கு ஐசைட் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னக்கா சொல்றீங்க? இப்போ அப்பாவால பார்க்க முடியுமா முடியாதா? ஏய், பதட்டப்படாத ஜோதிகா. அப்பாவால இப்ப நம்ம எல்லாரையும் பார்க்க முடியாது. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? அப்படின்னா அப்பாவோட ஐசைட் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? இப்ப அப்படிதான் இருக்கு ஜோதிகா. ஆனா டாக்டர் 1 மாசத்துல சரியாயிடும்னு சொல்லிருக்காரு. அக்கா, நீங்க சொல்றத பார்த்தா அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு போல இருக்கு. நான் உடனே புறப்பட்டு வரேன்க்கா. ஏய், டென்ஷன் ஆகாத ஜோதிகா. இதுக்கு தான் நான் உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். இங்க பாரு, இப்போ உனக்கு செமஸ்டர் எக்ஸாம். நீ அவசரப்பட்டுலாம் வர வேண்டாம். இங்க நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க அப்பாவை பாத்துக்கிறோம், சரியா? என்னக்கா இப்படி சொல்றீங்க? அப்பாக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? முடியாதுக்கா. நான் உடனே வந்து அப்பாவை பாக்குறேன். நான் உடனே புறப்பட்டு வரேன்க்கா. ஜோதிகா, ஜோதிகா, நான் சொல்றத கேளு. அக்கா, நீ போனை வைக்கா. நான் உடனே புறப்பட்டு வரேன். ஏய் ஜோதிகா, ஹலோ. உன் கால் குணமாகற வரைக்கும் நீ இங்கேயே இருந்து என் கூட ஓட்டப்பந்தயத்துல மோதி ஜெயிச்சு காட்டி பாப்போம். பூமாரி, ஆங்கிலத்துல 2 வார்த்தைங்க இருக்குது. ஐ கேன், அதாவது நான் சாதிப்பேன், நான் வெற்றி அடைவேன் அர்த்தம். அதே வார்த்தைகளை மாத்தி போடு. கேன் ஐ, அதாவது சந்தேகம், என்னால வெற்றி அடைய முடியுமா, வாழ்க்கையில போராட முடியுமா அப்படி நம்பிக்கை இழந்து பேசுறவங்களுக்கு தான் கேனைங்கிற வார்த்தை வரும். தமிழ்ல கேனைனா என்னது? கேனப்பய. கேனப்பயனா என்ன அர்த்தம்? எவன் ஒருத்தன் தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறானோ, வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி யோசிக்கிறானோ, அவன் தான் கேனை, கேனப்பய. நாம் அப்படி கிடையாது இல்ல, சாதிக்க பிறந்தவங்க. ஐ கேன். பூமாரி, நீ இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கிறான்னு நான் சொல்லட்டுமா? மறுபடியும் என்னால ஓட முடியுமா, ஓட்ட பந்தயத்துல என்னால கலந்துக்கிற முடியுமா, அப்படியே கலந்துக்கிட்டாலும் ஜெயிக்க முடியுமா, ஜெயிச்சாலும் கப்பு வாங்க முடியுமா அப்படின்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற. நீ ஒன்னும் கவலைப்படாத. மறுபடியும் உன்னைய ஓட்ட பந்தயத்துல ஓட வச்சு மனுஷியா கொண்டுட்டு வரணும்னு அர்ச்சனா எனக்கு ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போட்டுருக்கிறா. அதனால கண்டிப்பா உன்னைய ஜெயிக்க வைப்பான். உனக்கு நான் ஏணிப்படி மாதிரி இருந்து தங்க மெடலை வாங்கி கொடுப்பேன். என்ன நான் சொல்றது சரியா? பூமாரி அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க சார். உங்க பிள்ளைய ஜெயிக்க வைக்கிறது என்னோட கடமை சார். நீங்க எதுக்காக கிளம்பி ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்தீங்களோ அதை நாங்க செயல்படுத்துவோம் சார். அண்ணே, என்னம்மா? எனக்கு ஒரு அண்ணன் இல்லைன்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அந்த வருத்தம் இப்ப எனக்கு போயிடுச்சு. உங்களை ஆசை தீர 1000 தடவை அண்ணன் கூப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. என்னம்மா கூப்பிடணும்னு தோணுதுன்னு சொல்ற? கூப்பிடுமா, சும்மா. இந்த பாரு தங்கச்சி, கண்ணு கலங்க கூடாது, கண்ணை தொடச்சுக்க. நீ வீராங்கனை. வீராங்கனை எப்பவுமே கண்ணு கலங்க கூடாது. தைரியம் நமக்கு சொத்துங்கிற.
கீழே விழுந்தாலும் எழுந்து நிக்கிற தைரியம் வேணும். நீ நம்பிக்கையா இரு தங்கச்சி, நாம தான் ஜெயிக்க போறோம். ஐ கேன். அது சரி, இப்ப நம்ம எங்க போறோம்னு தெரியுமா? பாரு, அங்க போய் சொல்றேன். வாங்க. சரி. வீலி சேர். இருங்க சார், இருங்க, மெல்ல மெல்ல. இந்த பிடிங்க, இந்த சேரையை ஒரு கை பிடிங்க. ஆமா, பாத்துங்க. மெதுவா பாத்து. சரியா? உக்கார் உக்கார், மெதுவா. இந்தாரு தங்கச்சி, இதே நீ தங்க போற வீடு. இங்க அர்ச்சனா உனக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்குது. இந்த பாரு, இப்ப நீ வீல் சேர்ல தான் உட்கார்ந்து இருக்கிற. ஆனா நீ இன்னும் கூடிய சீக்கிரத்திலேயே வெறும நடந்து கூட கிடையாது. அப்படியே எழுந்துச்சு சும்மா குடு குடு குடுன்னு ஓட போற பாரு. சரியா? நான் கதவு திறக்கிறேன். திறந்தாச்சே. வாங்க, உள்ள வாங்க.